அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். முயற்சி அற்ற நிலையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு மனக்கலக்கம் ஏற்படாது. 16வது வயதிலே ரமண மகரிஷி அவர்களுக்கு மரண பயம் ஏற்பட்டது. அதை அப்படியே எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ஞானம் கிடைத்தது. ஆனால் அதுதான் ஞானம் என்று அவருக்கு தெரியவில்லை. திருவண்ணாமலைக்கு வந்தார். அன்பர்கள் கூடினார்கள். அதன் பிறகு சாஸ்திரத்தை படித்து பார்த்துவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. இந்த இடத்துல யாரையுமே சாராமே அவருக்கு ஞானம் கிடைத்தது. அதே போல் ஒரு சாதாரண மனிதன் தனக்கு வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து போராடாமல் அப்படியே விட்டு விட்டோம் என்றால் அவனுக்கு ஞானம் கிடச்சிடும். ஆனால் ரமண மகரிஷியை போல் அவன் வாழ்க்கையை துறக்க தேவையில்லை. ஆஃபீஸ் போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை பிறகு புற செயலில் ஈடுபடும் போது அந்த பிரச்சனைகள், அந்த உணர்வுகள்லாம் ஏற்படும். ஆனால் இந்த புரிதலின் காரணமாக அத்தனை உணர்வுகளும் தானாக தோன்றி தானாக மறையக்கூடிய வேறு டைமென்ஷனுக்கு மனம் வந்து விடுகின்றது.